ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் இன்றைக்கி பார்க்க போகிற லைவ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6வதுல 9வதுல 11வதுல 3 பாடம் இருக்கும். சரிங்களா? 3 பாடத்துலேயும் இருக்கிற முக்கியமான கேள்விகளை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 110 கேள்வி இந்த லைவ் போகும். ஸோ 1 மணி நேரத்தை தாண்டி 1.5 மணி நேரம் வரைக்கும் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவில் வந்து பாலிட்டி சம்மந்தமான விஷயமும் இருக்குது இந்த உள்ளாட்சி அமைப்புகள். 2வது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 and 9 சம்மந்தமான கேள்விகளும் இதுக்குள்ளே இருக்கும். 6வது 9வது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஒரு 1 hour கூட ஆகாது. 6வதுலாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். 11வதுல இருக்கிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 73வது சட்டத்திருத்தம் 74வது சட்டத்திருத்தம் வரும். சரிங்களா? இது வரைக்கும் நடந்த தேர்வுகளில் பாலிட்டி சம்மந்தமான கேள்விகளில் இந்த 73 74வது சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவைனாச்சும் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அந்த பாடம் வந்து அந்த 73 74 சட்டத்திருத்தம்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மத்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளது. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் சென்னை, கோயம்பேட்டில் உள்ளது. ஸோ எது தவறானது? ஸோ 100 கேள்வி 110 கேள்வி இருக்குது, கொஞ்சம் வேகமாகவே பார்ப்போம். சரிங்களா? ஸோ மத்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாது. மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் எல்லா பக்கமும். இந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் நடத்துவாங்க? மாநில தேர்தல் ஆணையம் இறங்கும். ஸோ உள்ளாட்சி தேர்தலை மத்திய தேர்தல் மாநிலத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையமே முடிச்சுக்கும். நாடாளுமன்ற தேர்தலாம் மத்திய தேர்தல் ஆணையம். லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநில தேர்தல் ஆணையமே முடிச்சுக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாநில தேர்தல் அதிகாரி யார்? மாநில தேர்தல் அதிகாரி யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சத்யபிரகாஷ் சாகு. சரிங்களா? மாநில தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிர்மலா ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் இப்போ ரீசெண்டாக நியமிச்சிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. மாநகராட்சியின் தலைவர் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, திண்டுக்கல். சரிங்களா? இந்த மாதிரியான மாநகராட்சி இருக்கு இல்லையா, அதோட தலைவர் யார்? வெரி குட். ஆப்ஷன் ஏ, மேயர். மேயர் எலெக்ஷன் இருக்கும். மேயரில் வந்து இந்த கவுன்சிலர் ஆணையங்களாம் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேயர் எலெக்ஷனில் மேயரும் வந்து பார்த்திங்கன்னா நின்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிப்பாங்க. அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? வெரி குட். ஆப்ஷன் சி, 1992 ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம். சரிங்களா? தேசிய ஊராட்சி தினம் இங்கே பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஏப்ரல் 24. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊராட்சி தினத்தோட நாளும் கூட. ஆப்ஷன் சி. 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்? ஏன்னா புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் 2011க்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு நடந்துச்சு? ரொம்ப நாள் கழிச்சு தான் நடந்துச்சு. இடையில வந்து உள்ளாட்சி தேர்தலே நடத்தலை. திமுக இது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாங்க. 38% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வெற்றி பெற்றனர். டேஸ் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது. எந்த வருஷம்? 50%. வெரி குட். ஆப்ஷன் பி, 2016. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? அரக்கோணம், அருப்புக்கோட்டை, வலஜாப்பேட்டை. ஆப்ஷன் டி, வலஜாப்பேட்டை.
மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம், மாவட்ட ஊராட்சி என்ற பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல மாவட்டம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பல பகுதிகளாக பிரிக்கிறாங்க இல்லையா, அதோட அளவீடு என்ன? ஆப்ஷன் டி 50,000. சரிங்களா? இந்த ஊராட்சினா எவ்வளோ இருக்கணும், நகராட்சினா எவ்வளோ இருக்கும், பேரூராட்சினா எவ்வளோ இருக்கணும், மாநகராட்சினா எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஸ்கூலில் இருக்கிற டேட்டா, ஸ்கூல் புக்கில் 6வது புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. சரிங்களா? 12வது புத்தகத்தில் இப்போ 11வது புத்தகத்தில் இப்போ வேறு மாதிரி வரும், ப்ரெசண்டாக வேறு மாதிரி வரும். இப்போ மாநகராட்சி நகராட்சிலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்த டேட்டா. அது நம்ம பார்த்துக்கலாமா, நான் சொல்கிறேன், பொறுத்துங்க. ஆப்ஷன் டி. சரிங்களா? நகராட்சிகள் எத்தனை இருக்கு? 125. மாநகராட்சிகள் வந்து எவ்வளோ இருக்குன்னா 12 இருக்கு. இது புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. சரிங்களா? ஆக்சுவலாக மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா 21 மாநகராட்சி இருக்குது. இப்போ 2021 மட்டும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரிச்சிருப்பாங்கன்னா, நாகர்கோயில், சரி 2019 வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில், அதுக்கப்புறம் ஒசூர் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆவடியை மாநகராட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, காஞ்சிபுரம், கடலூர், கரூர், கும்பகோணம், சிவகாசி. சரிங்களா? நிறைய மாநகராட்சியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தவறானது. ஆக்சுவலாக இந்த கேள்வியே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம 6th ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தது. ஸோ கரூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு ரிலீஸ் ஆகும்போது மாநகராட்சியே இல்லை. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாநகராட்சியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது. இந்த புக்கு வரப்போ சேலம் வந்து மாநகராட்சி, திருப்பூர் மாநகராட்சி, தஞ்சாவூர் மாநகராட்சி, கரூர் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சியாக இருந்துச்சு. இப்போ 2021 கரூர் மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், புத்தகத்தில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போது கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்து, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை டேன்னு வேற ரெகுலராக கொண்டாடுவாங்க. ஆயிரத்தி 688. சரிங்களா? இன்னொன்னையும் சொல்லிடுறேன், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 89ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சாரி, அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1688. சென்னை உருவாக்கம் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 1639 ஆகஸ்ட் 22. வெள்ளக்காரன் வந்து சென்னை பட்டணம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சிங்க. இதுதான் வந்து சென்னை டேவும். சரியா? ஸோ அடுத்து, தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் உள்ள நகராட்சியில் எத்தனைக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கும்? வெரி குட், 1 லட்சம். இங்கே பாருங்கள், 10,000 பேரூராட்சி, 50,000 மாவட்ட ஊராட்சி, 10 லட்சம் மாநகராட்சி, 1 லட்சம் நகராட்சி. சரிங்களா? இந்த டிஃபரன்ஷியேட்டை புக்கு சிலது வேரியேஷன் ஆகும், அது பார்த்துங்க. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் பெரம்பலூர். இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது.
ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரே பாடம் நிறைய இடத்துல வரும்போது 6th ஒரு டேட்டா இருக்கும், 9th ஒரு டேட்டா இருக்கும், 11th சில அதாவது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சில நம்பர்ஸு, சில வருஷங்கள், சில டேட்டாலாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, எதை கேட்பாங்க? 3ஐயும் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, 3ஐயும் கேட்டாங்க அப்படின்னா அதில் எல்லா மார்க்கும் உங்களுக்கு. இல்லை 3லேருந்து ஏதாவது ஒன்று மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஒன்றை மட்டும் போடுங்க. சரியா? அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்ஷன் ஏ 1 தவறு 2 சரி. நகராட்சிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் எது? பெரம்பலூரில் மாவட்டங்கள்லாம் கம்மி. சரி, நகராட்சிகள் கம்மி. காஞ்சிபுரம். இது காஞ்சிபுரம். சரிங்களா? மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரினா யார்? ஐஏஎஸ். சரிங்களா? ஐஏஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையராக நிர்ணயிப்பாங்க. நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவார்கள். பேரூராட்சி நிர்வாக அலுவலர், செயல் அலுவலர் ஒருத்தர் இருப்பார், பிடிஓ. சரிங்களா? இது முனிசிபாலிட்டி கமிஷனர். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணையர். எது சரி? அனைத்தும் சரி. சரியா? தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஊராட்சி ஒன்றிய தலைவரை மக்கள் நேரடியாக தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் ஆவார். சாரி, இது பிடிஓ வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஆப்ஷன் சி, ஊராட்சி ஒன்றிய தலைவரை மக்கள் நேரடியாக தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களாக சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? இந்த செயல் அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, இஓ. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சரியா? ஸோ வட்டார வளர்ச்சி அலுவலர்னா பிடிஓ. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? ரொம்ப கம்மியாக இருக்கும், பெரம்பலூர்லேயும் நீலகிரியிலையும். ஆப்ஷன் பி 4. சரியா? அடுத்து, தவறான கூற்றை தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது. கிராம சபை நிரந்தர அமைப்பு. கிராம சபையே மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேறு. கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 3 முறை கூடும். இப்போ 2019-20க்கு அப்புறம் தான் அந்த கிராம சபை கூட்டத்தை பற்றி நிறைய நியூஸில் அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி கிராம சபை கூட்டத்தை பற்றி பெருசாக யாருக்கும் அவேர் இல்லை. வெரி குட். எது தவறானது? கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 3 முறை கூடும்ங்கிறது தான் தவறு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் சில கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 4 முறை கூடும். ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, அக்டோபர் 2, மே 1. சரிங்களா? குடியரசு தினத்துக்கு, சுதந்திர தினத்துக்கு, காந்தி பிறந்த நாளுக்கு, காந்தி ஜெயந்தி இருக்கு இல்லையா, காந்தி ஜெயந்திக்கு, 2வது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர் தினம். இந்த 4க்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் நடக்கும். ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6வது புக்கு. நான் எப்படி இருக்குன்னா, கேள்வி 6, 9, 11 இப்படி கலந்துருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக 9வதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 3 அடுக்கு பஞ்சாயத்து, 2 அடுக்கு பஞ்சாயத்து, 73, 74 சட்டமைப்பு, வேறற்ற பொருட்கள், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் பார்க்கலாம்.
எந்த குழு வேறற்ற பொருட்களை தேர்ந்தெடுத்தது? எந்த குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்தது? எந்த குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்ததுன்னு கேள்விகள் உருப்பட்ட டிஎன்பிசியில் வந்திருக்கு. வருஷமும் மறந்துடாதீங்க. 57, 77, 86, 80ன்னு இருக்கும். சரிங்களா? வெரி குட். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? எல்எம் சில்வி குழு 73, 74. ஜிவி கேரா வேறற்ற பொருட்கள். அசோக் மேத்தா 2 அடுக்கு பஞ்சாயத்து. பல்வந்த் ராய் மேத்தா 3 அடுக்கு பஞ்சாயத்து. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இவரு தான் உள்ளாட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. வெரி குட். 1882. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் இதே இந்த உள்ளாட்சியிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பணிகளின் தந்தைன்னு ஒருத்தர் இருப்பார். யாரு? ரிப்பன் பிரபு தான். இவர் தான் 1882 ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். எல்லா பக்கமும் உள்ளாட்சி அமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம். ஆர்டிக்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 இல்லாமல் நடக்கிற சில கேள்விகள்லாம் இந்த கிராம பஞ்சாயத்தை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. வெரி குட். சட்டம் 40. ஆர்டிக்கல் 40 எதை பற்றி பேசுது? கிராம பஞ்சாயத்து. கேள்வி எப்படி வரும்னா ஆர்டிக்கல் 40 எதை பற்றி பேசுகிறது? கிராம பஞ்சாயத்து, மாநகராட்சி, நகராட்சி அப்படின்லாம் கேள்வி வரும். பார்த்துங்க. 1935ஆம் ஆண்டு தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். இரட்டையாட்சி முறை வந்து ஒழிச்சிருக்கும். 1919 நடந்த மாண்டேகு சேம்ஸ் போட வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு 1935 ஒரு சட்டம் வந்திருக்கும். அது பேர் என்ன? இந்திய அரசு சட்டம். சரிங்களா? இந்திய அரசு சட்டம் 1935. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய கூற்றுகளில் ஒன்று? பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் வலியுறுத்தி அதெல்லாம் ஒரு இதாக கொண்டு வந்தவர் யார்? இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறது, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள்னு சொன்னவர் யார்? காந்தியடிகள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. பொறுத்துங்க. அது ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம். ஆல்ரெடி நான் மேலே சொன்னேன். என்னது? 2, 3, 1. பேரூராட்சி 10,000க்கு மேலே, நகராட்சி லட்சம், மாநகராட்சி பல லட்சம், 10 லட்சம். 10 லட்சத்துக்கு மேலே வாழ்ந்தால் அது என்னது? மாநகராட்சி. கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தேர்தல் முறை. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் மென்ஷன் ஆகிருக்கு. ஆனால் வேறு மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். இதே கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதுலேயே இது எந்த கல்வெட்டில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. வெரி குட். குடவோலை முறை. குடத்தில் ஓலையில் பேர் எழுதி போட்டுருவாங்க, யாரையாவது விட்டு எடுப்பாங்க. அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா குடவோலை முறை. இப்போ எப்படி நாம் நவீன எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது அடித்தளம் இந்த குடவோலை முறை. ஸோ அடுத்த கேள்வி 26. பேரூராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் யார்? மேலே நான் சொன்னேன்.
எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொன்னேன். வெரி குட். ஆப்ஷன் பி செயல் அலுவலர். செயற் அலுவலர். சரிங்களா? தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டில். வெரி குட். ஆப்ஷன் ஏ 1994. 1994. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24. 2 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும். உள்ளாட்சி அமைப்புகள் எந்த காலத்தில் உச்ச நிலையை அடைந்திருந்தது? மேலே பார்த்தோம் இல்லையா குடவோலை முறை, அது யார் காலத்தில் இருந்துச்சு? கிராம சபை வேணும், கிராம சபைக்கு ஒரு தலைவர் வேணும், நிறைய கிராமங்கள் அமைஞ்ச ஒரு ஒன்றியம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். வெரி குட். ஆப்ஷன் பி பிற்கால சோழர்கள் காலத்திலிருந்தே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்குது. குடவோலை முறையும் சோழர்கள் காலம்தான். சரிங்களா? ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது? இதுதான் மேலே வேற மாதிரி பார்த்தோம். நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சில முக்கியமான கேள்விங்களாம் வேற வேற ஃபார்ம்ல நான் 2 கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பேன் லைவ்ல. ஏன் அப்படின்னா எப்படி கேட்டாலும் நீங்க போடணுங்கிறது கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி 4. ஜனவரி 15, ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, அக்டோபர் 2. இதெல்லாம் சேர்ந்து 4 தடவை நடக்கும். ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு. ஊரக உள்ளாட்சியில் இந்த அமைப்பு மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. வெரி குட். கிராம ஊராட்சி. எது? கிராம ஊராட்சி. பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது. பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது. ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது? ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை மாவட்ட ஊராட்சி அந்த அமைப்பு சரிங்களா எத்தனை அமைக்கப்பட்டுள்ளது? 1 தான். சரியா? அடுத்து குடிசைகள் இல்லாத கிராமம். இவருக்கு வந்து பிகைன் உட்ஸில் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்தோட இவர். வெரி குட். ஓடந்துறை. ஓடந்துறை கிராமத்தை பற்றி ஒரு பாக்ஸ் ஐட்டமே கொடுத்துருப்பாங்க. அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் தொகுப்பு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஒரு காற்றாலை மாதிரி அமைச்சு அதன் மூலமாக கரண்ட் எடுத்துக்குவாங்க. இந்த கிராமத்துக்கு யூஸ் பண்ண கரண்ட் போக மீதி கரண்டை ஈபிக்கே விற்றுருவாங்க. 20 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும் வருஷம். பெரியார் எந்த ஆண்டிலிருந்து நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார்? பெரியார் என்ன பண்ணுவார்? முதல்ல உள்ளாட்சி அமைப்புகளிலேயே பைப்பு போட்டு குழாய் மூலமாக தண்ணி கொடுத்துருப்பார். இந்தியாவிலே விஷயம் ஊராட்சி தலைவர் நகராட்சியின் தலைவராக இருந்து அந்த விஷயத்தை பண்ணது பெரியார் தான். ஆயிரத்தி 1917. சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை எது நடத்துது? மேலே பார்த்தோம், வேற மாதிரி பார்த்தோம், வேற ஃபார்ம்ல பார்த்தோம். வெரி குட். ஆப்ஷன் ஏ மாநில தேர்தல் ஆணையம். ஆயிரத்தி 1957 ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தவை எது? ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. வெரி குட். ஏ பி இரண்டும். ஆப்ஷன் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக அபிவிருத்தி திட்டம்னு சொல்லுவாங்க, அப்படின்னா சமூக மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. 1952. சில இடத்துல சமூக மேம்பாடு திட்டம்னு இருக்கும், சில இடத்துல சமூக அபிவிருத்தி திட்டம்னு இருக்கும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா?
இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார்? உள்ளாட்சி அமைப்பின் மூலம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் 1882 யாரு? ரிப்பன் பிரபு. யாரு? ரிப்பன் பிரபு. 73வது 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்களின்படி தலைவர் பதவிக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது? ரொம்ப முக்கியம். எத்தனை? 33% எவ்வளோ வரும்? 1/3. சரிங்களா? ஓடந்துறை பஞ்சாயத்தில் பயோமாஸ் அமைப்பு எத்தனை வாட் மின்சாரத்தை தயாரிக்கிறது? பயோமாஸ். பயோமாஸ்னா என்னது? எரிபொருள். அதாவது இந்த வேஸ்டான காய்கறி சாணம் இதுலேருந்து மாதிரி தயாரிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பயோமாஸ். 6 கிலோவாட். சரி, 9 கிலோவாட். ஆப்ஷன் சி 9 கிலோவாட். சரி. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? போய் அப்பப்ப சில கிராமங்களுக்கு போய் ஆய்வு செய்வார். யாரு? மாவட்ட ஆட்சியர். நீங்க நியூஸ்லலாம் பார்த்துருக்கிறீங்களா? திடீர்னு ஒரு கிராமத்துக்கு போய் அங்க ஆஃபீஸில் ஒழுங்கா விஓ வராரா, பிடிஓ வராரா, இஓ வராரா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் டைமுக்கு வராங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, ஸ்கூல்ஸில் எப்படி இருக்குதுன்னு ஆய்வு பண்ணுறாங்கல்ல கலெக்டர். அது வந்து கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுவர் மாவட்ட ஆட்சியாளர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 அடுக்கு முறையோட அந்த அந்த முறை யார், அது யார் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழு வருஷம் பொறுத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆப்ஷன் சி. மறந்துடாதீங்க. 57 என்னது? பல்வந்த் ராய் மெஹ்தா குழு 3 அடுக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 77ல் அசோக் மேத்தா. இவர் என்ன பண்ணுவார்? 2 அடுக்கு முறையை சஜஸ்ட் பண்ணுவார். அடுத்து 85ல் ஜிவிகே ராவ் வேறற்ற பொருட்கள். 86ல் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி குழு. சரிங்களா? 92ல் 73 74வது அரசமைப்பு சட்டங்கள். ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகை உடைய சிறிய மாநிலங்களில் இயங்கும் பஞ்சாயத்து அமைப்பு. 2 மில்லியன்னா 20 லட்சத்துக்கும் குறைவான மாநிலம் இருக்கிறது. அதுல எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறை நடக்குது? இரண்டு அடுக்கு. சரியா? திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? ஆக்சுவலா அந்த கேள்வி எப்படின்னா, இந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட எலெக்ஷன் இல்லாம திட்டக்குழுவா நியமிக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. த கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேறற்ற பொருட்கள். யாரு? ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழு 85ல் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து மாநகராட்சி நிலைக்குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் ஒரு நிலைக்குழு ஆரம்பிப்பாங்க. அதோட பதவிக்காலம் எத்தனை? வெரி குட், ஓராண்டு. ஆப்ஷன் ஏ ஓராண்டு. மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் டேஸின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றுள்ளனர். திட்ட அலுவலர் பிடிஓ, சரி இங்க பாருங்க, வட்டார அலுவலர் பிடிஓ, மாவட்ட ஆட்சியாளர் எல்லாருமே எதை வந்து மேற்பார்வையிடுவாங்க? ஊராட்சி ஒன்றியம். ஆப்ஷன் டி. சரியா? அடுத்து
நகராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர். நகராட்சியை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர்கள். முனிசிபாலிட்டி கமிஷனர் யாரு? நகராட்சி ஆணையர். நகராட்சினா முனிசிபாலிட்டி, சரிங்களா? மாநகராட்சினா கார்பரேஷன் வரும். மெட்ராஸ் கார்பரேஷனு, திருச்சி கார்பரேஷன் வரும்ல. 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கேற்க வேண்டும் என்று கூறியவர். 2 அடுக்கு முறைனா யாரு? அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும், அதாவது உள்ளாட்சி தேர்தலிலும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு? அசோக் மேத்தா. 2 அடுக்குனாவே யாரு? அசோக் மேத்தா. ஓடந்துறை பஞ்சாயத்து எத்தனை யூனிட் மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு டான்ஜெட்கோ வழங்கி வருகிறது? ஆப்ஷன் ஏ இல்லை. யோசிச்சு போடணும், தப்புன்னு போடக்கூடாது. கேள்வி என்ன? ஓடந்துறை பஞ்சாயத்து எத்தனை யூனிட் மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வழங்கி வருகிறது? புக்கில் எப்படி கொடுத்துருப்பானா, எத்தனை யூனிட் மொத்தம், அவங்களோட 7.5 யூனிட்டில் 2.5 என்ன பண்ணுவாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5.5 யூனிட்ஸ். சரியா? எடுத்தோன்னே நான் 2.5 யூனிட் போட்டேன் அப்படின்னு போடக்கூடாது. நிறைய பேர் ஏ போட்டிருக்கீங்க பாருங்க. சரியா? மாநகராட்சி நிர்வாக அலுவலர். மாநகராட்சி நிர்வாக அலுவலர். மாநகராட்சி நிர்வாக அலுவலர் யாரு? மாநகராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் மேயரு. மேயர் இல்லை, மாநகராட்சி ஆணையர், கலெக்டர் ஒருத்தர் போடுவாங்க. கீழ்காணும் எந்த திட்டத்தின் மூலம் தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை அரசாங்கத்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கப்படுகிறது? ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியா திட்டம். அப்போ இது என்னது? வெரி குட், ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களில் ஏற்படுத்தப்படுகிறது. இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் இடங்களில் எது ஏற்படுத்தப்படுகிறது? இராணுவனாவே எது வந்துடும்? பாளைய வாரியங்கள். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாளைய வாரியங்களுக்கு தனி சட்டம் வரும். பாளைய வாரியங்கள் சட்டம்னே ஒன்று இருக்குது. கீழ்காணும் எந்த வரி உள்ளாட்சி அரசாங்கத்தால் விதிக்கப்படுவதில்லை? கரெக்ட், ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, சரிங்களா, கரண்ட்டு. யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது? இது மேலேயே பார்த்தோம், வேற மாதிரி பார்த்தோம். யாரு? பிற்கால சோழர்கள். சரிங்களா? அடுத்து, வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரின் மகாசபைக்கு நாட்டுக்கு துரோகம் இழைத்த துரோகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்ட சோழ மன்னர் யார்? வெரி குட், யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன். சரிங்களா? வீரநாயர சதுர்வேதி மங்கலம். சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு வந்துட்டாவே இந்த சதுர்வேதி மங்கலம்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கும்? இந்த பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊராக இருக்கும். சரிங்களா? அந்த ஊரோட மகாசபைக்கு துரோகம் இழைத்த துரோகிகள் அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு சோழ அரசரின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி எடுத்துரைக்கிறது. ப்ரீவியஸ் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை 3 வகையாக கேட்டிருக்காங்க. என்னன்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது, சரிங்களா, அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. எதை பற்றி? உள்ளாட்சி அரசாங்கம். இல்லது சோழர்களின் உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எதுன்னு வந்திருக்கு. அப்புறம்
சோழர்களின் உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எந்த சோழ அரசரோடது? இந்த கேள்வி மாதிரி வந்திருக்கு. யாரு? முதலாம் பராந்தக சோழன். சரிங்களா? யாரு? முதலாம் பராந்தக சோழன். உத்திரமேரூர் கல்வெட்டு உள்ளாட்சி அரசாங்கம். சரிங்களா? முகலாயர் காலத்தில் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இதை முகலாயர் இதில் எப்படி சொல்லுவாங்க? முகலாயர் நம்ம படிக்கும்போது பர்கானான்னு சொல்லுவாங்க. இங்கே பராக்னஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவாங்க? பர்கானா, சர்க்கார்கள் அப்படி பிரிப்பாங்க. சரிங்களா? பிளாசி போர், பக்சார் போர்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ரீதியாக ஆங்கிலேயர்கள் காலூன்றதுக்கான முக்கியமான ஒரு போர். வெரி குட். ஆப்ஷன் சி 1757. பக்சார் 1764. பக்சாரை பற்றி பெருசாக எந்த இடத்துலையும் கொடுக்கல, தெரிஞ்சு வச்சிங்க. வருஷத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் போது மாகாண தலைநகராக இல்லாதது எது? முக்கியமாக 3 மாகாணம் இருக்கும். 3 மாகாணத்திற்கும் ஒரு மாகாண ஆளுநர் போட்டிருப்பாங்க ஆங்கிலேயர் காலத்தில். டெல்லி ஒரு மாகாணமாக இல்லை. பம்பாய், சென்னை, கல்கத்தா 3 மாகாணம் தான். கல்கத்தானா இப்போ இருக்கிற ஒரு 16-17 ஸ்டேட்டு சேர்ந்தது தான் அப்போ கல்கத்தா. இப்போ இருக்கிற சென்னை மாகாணம் அப்படின்னா அப்போ இருக்கிற சென்னை மாகாணம் என்னது? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஒரிசாவில் சில பகுதிகள், ஒரிசாவும் சேர்த்து தான் அப்போ சென்னை மாகாணம். சரிங்களா? ஆங்கிலேயர் காலத்தில் மாவட்ட நிர்வாகமானது யாருடைய தலைமையில் இயங்கியது? மாவட்ட நிர்வாகம் எல்லா மாவட்டத்துக்கும் ஒருத்தர் இருப்பார். யாரு? கலெக்டர்னு சொல்லுவாங்க. மாவட்ட ஆட்சியர். இப்போ வரைக்கும் நம்ம கலெக்டர்னு சொல்கிறோம் இல்லையா? டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. அப்போல்லாம் டேக்ஸை கலெக்ட் பண்ணும், நீதிபதி மாதிரி செயல்படுவாங்க. சரிங்களா? தண்டனைலாம் கொடுப்பாங்க. வைசிராய் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்? இந்தியா முழுமைக்கும். கவர்னர் பார்த்தீங்கன்னா அந்த மாகாணத்துக்கு ஆளுநர். 1882ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தவும் அதனை மேற்பார்வையிடவும் மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தவர். 1882னா யார்? ஒரு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார்? மேலேயே பார்த்துட்டோம், ரிப்பன் பிரபு. சரிங்களா? 1927ஆம் ஆண்டில் மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நீதி கட்சியின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் நியமிக்கப்பட்டனர்? நீதி கட்சி 1920 to 23, அப்புறம் 23 to 26, அதுக்கப்புறமா அவங்க தான் ஜெயிப்பாங்க. 37 வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஸோ எத்தனை பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டாங்க? 545 பேர். 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுங்க. இரட்டை ஆட்சி முறை மூலமாக கீழ்காணும் எந்த நிர்வாகத்துறை ஆளுநர் வசம் கொண்டிருக்கவில்லை? வெள்ளக்காரங்க என்ன பண்ணுவானுங்க? எப்பயுமே என்ன பண்ணியிருப்பானுங்க அப்படின்னா, இந்த சட்டம் ஒழுங்கு அடக்கிறது, மக்களை கைது பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, வரி வசூல் பண்ணுறதெல்லாம் அவனுங்க வச்சுக்குவானுங்க. சேவையான கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் யார் கொடுத்துருவாங்க? நம்ம ஆளுங்கிட்ட கொடுத்துருவாங்க. வருமானம் வர்றது, அதிகாரம் இருக்கிற துறை மட்டும்தான் அவனுங்க கையில் வச்சுருப்பானுங்க. திருட்டு பசங்க அவனுங்க. தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் என்று வலியுறுத்தியவர் யார்? கிராம சுயராஜ்யம்னா யார் வந்துடுவார்? வெரி குட். யார்? நம்ம மகாத்மா காந்தியடிகள் வந்துடுவார். சரிங்களா? அடுத்து 64. எந்த ஆண்டு வரை மாவட்ட வாரியங்களின் பணிகள் கல்வி மற்றும் கிராம துப்புரவு மட்டுமே முதலியவை மட்டுமே இருந்தன? மாவட்ட வாரியங்களின் பணிகளாக காவல், கல்வி, கிராம துப்புரவு மட்டுமே இருந்தது எந்த ஆண்டு வரை? மிண்டோ மார்லி சட்ட திருத்தம் வரைக்கும், 1909 வரைக்கும். சரிங்களா? ஆங்கிலேய அரசாங்கம் மத்திய அரசிற்கும் மாகாணம் மற்றும் அதன் கீழ் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே நிர்வாக மற்றும் நீதி உறவுகளை விசாரிப்பதற்கு ஆணையத்தை அமைத்தது. ஆங்கிலேய அரசு பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற அரசிற்கும் மாகாணத்தில் இருக்கிற அமைப்புக்கும் இடையே நிர்வாக நீதி எப்படி இருக்குன்னு அப்படின்னு விசாரிப்பதற்காக ஒரு ஆணையத்தை நிர்வகிச்சிருக்கும். அது எந்த வருஷம்?
வெரி குட். 1907. சரிங்களா? தமிழ்நாட்டின் மாவட்ட மற்றும் வட்டார அமைப்புகளின் எந்த ஆண்டு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன? தமிழ்நாட்டின் மாவட்ட மற்றும் வட்டார அமைப்புகளின் எந்த ஆண்டு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன? 1923. சரிங்களா? அடுத்து, சுதந்திர இந்தியாவிற்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார்? வெரி குட். ஆப்ஷன் சி, ஷர்மா நாராயணன். சரிங்களா? அடுத்து, அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்திய அரசியலமைப்பின் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த விதியின் மூலம் ஏற்படுத்தப்பட்டன? மேலேயே பார்த்தோம். கிராம பஞ்சாயத்துனா ஆர்டிகல் 40. சரிங்களா? அது எது கீழே இருக்கு? அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எத்தனைலேருந்து இருக்கும்? 35லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். பார்த்துருப்போம் நம்ம. சரிங்களா? சமூக மேம்பாடு திட்டம். இங்க பாருங்க, மேலேயே நான் சொல்லியிருப்பேன். சமூக மேம்பாடு திட்டம் அல்லது சமூக அபிவிருத்தி திட்டம் ரொம்ப முக்கியம். என்ன வருஷம்? வெரி குட். ஆப்ஷன் பி, 1952. 1952. தமிழகத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் கீழ்காணும் ஆண்டுகளில் நடைபெறவில்லை. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா இடையில கூட ஒரு தடவை நடக்கல. ஒரு 8 வருஷம் நடக்காமல் இருந்துச்சு. 8-7 வருஷம். இப்போ புக்கில் வந்து இந்த வருஷத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த கேள்வி வச்சுருக்கு. 2005 நடைபெறல. 96, 2001, 2011 நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2011 எத்தனை வரைக்கும் இருந்திருப்பாங்க? 2016 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ 2011 நடந்ததில் ஏடிஎம்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்களோட ஆட்சி வந்திருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில அந்த 5-6 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை. தமிழகத்தில் உள்ள நகராட்சிகளின் எண்ணிக்கை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நாம் 6th ஒரு இதை பார்த்துருப்போம். அப்பயே நான் சொல்லியிருப்பேன். 11th சில அப்டேட் இருக்கும், அதை நோட் பண்ணிங்கன்னு. ஸோ அப்போ வேறு நகராட்சி இருக்கும், இப்போ நகராட்சி இருக்கும். சரிங்களா? எத்தனைன்னு சொல்லி. ஸோ இந்த புத்தகத்து டேட்டா பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 152 நகராட்சி. சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா சில நகராட்சிகள் மாநகராட்சியாக வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டது. அப்படி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 142 இருக்குது. சரிங்களா? அதுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிற டேட்டா மட்டும் நோட் பண்ணி வச்சு. இந்த புத்தகத்தில் எப்படி கேட்பாங்க? 2011 வரைன்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நகராட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை. இதுவும் புத்தகத்து டேட்டா. ஸோ நம்ம 6வது புத்தகத்தில் எத்தனை பார்த்தோம்? 12 பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், 12 ஆப்ஷன்லேயே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்து டேட்டா பிரகாரம் இந்த மாநகராட்சியின் எண்ணிக்கை 15. ஆனால் இப்போ எத்தனை இருக்குது? 21 இருக்குது. 21 மாநகராட்சி இப்போ இருக்குது. சரிங்களா? தாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியாக மாற்றிட்டாங்க. நிறைய இடையில வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி, கரூர் வந்து மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. 2021 நிறைய மாநகராட்சிகள் வந்திருக்கு. ஸோ அடுத்து, கீழ்கண்டவற்றில் யார் மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவர்? வருஷம் ஒரு நிலைக்குழு வைப்பாங்க இல்லையா? அந்த நிலைக்குழுவோட பதவிக்காலம் ஓராண்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த நிலைக்குழுவோட தலைவர் யார்? மேயர். ஸோ அடுத்தது, நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது அட்டவணையில் கூறப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ தான் நம்ம அட்டவணைக்கு வந்திருக்கோம்.
நகர்பாலிகா எத்தனாவது அட்டவணை? 12வது அட்டவணை. சரிங்களா? நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள். எந்த ஆண்டு சட்டத்தின்படி திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களின் 4 பங்கிற்கு குறையாமல் இருக்க வேண்டும்? மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினருக்கு 4 பங்கிற்கு குறையாமல் இருக்க வேண்டும்னு சொன்னது என்ன சட்டம்? ஆப்ஷன் பி 1992. சரிங்களா? ஸோ அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது நகரமன்றத்தால் விதிக்கப்படாத வரி? நகரமன்றத்தால் விதிக்கப்படாத வரி எது? இது சேவை வரி, சொத்து வரி, சுங்க வரி, சாலை வரி எல்லாமே அந்த நகரமன்றத்தால் விதிக்கப்படும். சரிங்களா? அடுத்து, நகராட்சியின் அதிகாரம் மற்றும் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நகராட்சியோட அதிகாரம், பேரூராட்சி, ஊராட்சியின் அதிகாரம்னு சொல்லிட்டு. நகர்ப்புறம், காடு, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இடுகாடு சுடுகாடு மைதானங்களை பராமரித்தல், பேருந்து நிறுத்தங்கள், கழிவறை, சாலை விளக்கு, பொது வசதிகளை செய்து கொடுத்தல் எது? இதில் இருக்கிற இவை அனைத்தும். சரிங்களா? நகரசபை தன் பணிகளை செய்ய பல்வேறு துணைக்குழுக்களை அமைக்கிறது. அந்த குழுக்கள் வகைகளுள் அல்லாதது எது? சட்டப்பூர்வ குழு, சட்டப்பூர்வமற்ற குழு, சிறப்பு தேவை குழு எல்லாமே தவறு. ஆப்ஷன் பியா? இல்லை, சிறப்பு தேவை குழு 2 குழு தான் அமைக்கும். அது ஒன்று சட்டப்பூர்வ குழு, இன்னொன்று சட்டப்பூர்வமற்ற குழு. அதுக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தேவை குழு இருக்கும். ஸோ நகர சபை 2 துணைக்குழுக்களை தான் அமைக்கும். நகராட்சி தேர்தலில் எத்தனை சதவீத இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? நகராட்சி தேர்தலில் எத்தனை சதவீத இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படுகிறது? எத்தனை சதவீதம்? வெரி குட், 30%. சரிங்களா? ஸோ அடுத்து, நகராட்சி நிலைக்குழுவின் பதவிக்காலம். மாநகராட்சி நிலைக்குழு வேற, நகராட்சி நிலைக்குழு வேற. மாநகராட்சி அந்த நிலைக்குழுவோட பதவிக்காலம் ஓராண்டு நம்ம பார்த்தோம். நகராட்சி நிலைக்குழுவோட பதவிக்காலம் வெரி குட், ஆப்ஷன் ஏ 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையில் ஆலோசனை அமைப்பு என்று அழைக்கப்படுவது எது? ரொம்ப முக்கியமான கேள்வி. 73வது சட்ட திருத்தத்தில் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையில் ஆலோசனை அமைப்பு என்று அழைக்கப்படக்கூடியது எது? வெரி குட், ஆப்ஷன் டி கிராம சபை. ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நகரப்பகுதிகள் எவை வெவ்வேறு விதமான அளவுகள், குணம் மற்றும் முக்கியத்துவம் கொண்ட நகரங்களையும் பெருநகரங்களையும் உள்ளடக்கியது? ஸோ நகரப்பகுதிகள் அப்படின்னு வந்துட்டா என்ன சட்ட திருத்தம்? 12வது அட்டவணை, 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம். சரிங்களா? ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க? 74வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா நகரப்பகுதிகள், நகர்பாலிகான்னு சொல்லுவாங்க. 74, 73 பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவாங்க. இது 12வது அட்டவணை, அது 11வது அட்டவணை. சரிங்களா? நகர்பாலிகா, பஞ்சாயத்து ராஜ் 73, 74 சட்ட திருத்தம் ஊருப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கும். சரிங்களா? மறந்துடாதீங்க. பாளைய வாரியங்கள் சட்டம் எந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது? பாளைய வாரியம்னா என்னது? இந்த ஆர்மி பேஸ்டு இருக்கும் சில ஏரியாவில், ஆர்மியோட ட்ரைனிங் ஹெட் குவார்ட்டர்ஸு, உற்பத்தி தொழிற்சாலை, அது பார்த்தீங்கன்னா தனி சட்டம். வெரி குட், ஆப்ஷன் டி 1924 பாளைய வாரியங்கள் சட்டம். சரிங்களா? அடுத்த கேள்வி, அரசமைப்பின் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு அரசிதழில் வெளியானது? சட்ட திருத்தம் நடைமுறைக்கு அரசிதழில் வெளியாகும், அது எந்த வருஷம்? நோட் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க.
வெரி குட். ஆப்ஷன் பி ஜூன் 1993. சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றுள் எதன் மக்கள் தொகை 15,000க்கு மேலும் 3 லட்சத்திற்கும் மிகாமலும் இருக்க வேண்டும்? $15,000க்கு மேல 3 லட்சத்திற்கு மிகாமல். வெரி குட். எது? நகராட்சி. சரிங்களா? பேரூராட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அளவு. பேரூராட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அளவு. இது அப்படியே திருப்பி போடுங்க. இது என்ன? 15,000க்கு 3 லட்சத்துக்கு மக்கள், அதே உறுப்பினர்கள் 3லேருந்து 15 வரைக்கும். சரியா? அடுத்து இந்தியாவில் 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன? இந்தியாவின் 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன? சூப்பர். என்னது? ஆப்ஷன் ஏ 2 லட்சம். 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பில் இல்லாதவை எவை? 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பில் இல்லாதவை. இந்த மாதிரி கேள்வி தான் பெக்குலியரான கேள்வி வரும், நம்மளை குழப்பக்கூடிய ஒரு கேள்வி. வெரி குட். எது? நகரம். சரிங்களா? அடுத்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணுங்க. இந்த ஆர்டிகல் நம்பர் சரியான நம்பரை புக்கில் கொடுத்துருக்க மாட்டான். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 கீழ்காணும் எந்த சட்டப்பிரிவில் அமைந்துள்ளது? பார்ட்டு என்ன இருக்கும்? 9. சரி, இது 11. 9A இதெல்லாம் பேசுறது இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பேசும். அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? 9. வெரி குட். சூப்பருங்க. இது இல்லை, இது பார்த்திங்கன்னா சிலது இது ஓ வரைக்கும், 2043 முதல் 2043 ஓ வரைக்கும். சரிங்களா? அடுத்து இது நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியம். மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மாநிலங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. 20 லட்சத்துக்குள்ளே இருந்தால் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை நாம் பார்த்துருப்போம். 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாநிலங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை வேண்டும் என்று சொல்லக்கூடிய 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம் சட்ட பிரிவு எது? சட்டப்பிரிவு 243B. 243B. சரிங்களா? அடுத்து 91. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 243B படி கிராம மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்து எல்லைகளை தீர்மானிப்பவர் யார்? சார், இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இது பண்ணிட்டேன். மாநில ஆளுநர் ஏஏ போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் ஆன்சர். சரிங்களா? 243B. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி, கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகள் பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்கு தரும்படி கீழ்காணும் எந்த அட்டவணை அரசமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது? பஞ்சாயத்து ராஜ் 3 அடுக்குனா எந்த அட்டவணை? வெரி குட், 11வது அட்டவணை. ஆப்ஷன் பி 11வது அட்டவணை, ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பஞ்சாயத்து ராஜ் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகமானது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எந்த வருஷம்? இதை முதல்ல ஆன்சர் பார்த்துருவோம். வெரி குட், ஆப்ஷன் பி ராஜஸ்தான். சரிங்களா? எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1959. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 இதுக்கு என்ன கொண்டாடி இருப்பாங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி, சாரி 2009 50 வருஷம் ஆகிப்போச்சுன்னு சொல்லி அங்கே இது கூட ஒரு நினைவு ஏந்தல் கூட கூட்டியிருப்பாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில்
நகவூர். இந்த ஊரும் ஞாபகம் வச்சுங்க. நகவூர். சரியா? அடுத்த கேள்வி. 11வது அட்டவணை பிரிவு என்னது? 243G கீழ்காணும் எது குறிப்பிடப்பட்டுள்ளது? விவசாயம், விவசாய விரிவாக்க பணிகள், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, காதி, கிராமம், குடிசை தொழில்கள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழிற்கல்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. இதெல்லாம் 11வது அட்டவணை. யாரோட வேலை? பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட வேலை. ஸோ என்னது? ஆப்ஷன் டி அனைத்தும். சரிங்களா? அடுத்து 95வது கேள்வி. நகராட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான எத்தனை நாட்களுக்குள் துணை ஆட்சியர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கூட்டி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்க வேண்டும்? எத்தனை நாளுக்குள்ள? எலெக்ஷன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன். வெரி குட். 2 வாரம், 14 நாளுக்குள்ள. சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வகைகளுள் அல்லாதவை? மாவட்டம், மாநகராட்சி, நகராட்சி, நகரியங்கள், பேரூராட்சி, பாளைய வாரியங்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். இங்கே பாருங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வகைகளுள் இல்லாதது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, பாளைய வாரியம், நகரியங்கள். எது இல்லை? வெரி குட். மாவட்டம் இல்லை. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றுள் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டது. மேலேயே நாம் பார்த்தோம், 2-3 இடத்துல பார்த்துட்டோம். 10 லட்சம்னா எது? பெரிய அமைப்பு எது? மாநகராட்சி. இப்போ புரியுதுங்களா ஏன் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துறாங்கன்னு? மக்கள் தொகை அதிகமாகிடும். அப்போ நகராட்சியில் இருக்கும்போது சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் ஆகாது. ரோடுக்கு அமௌண்ட் ஒதுக்கிறது, பட்ஜெட் ஒதுக்கிறதுலாம். அதனால் அதை என்ன பண்ணுவாங்க? மாநகராட்சியாக தரம் உயர்த்தும் போது அந்த பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் ஒதுக்கி அதோட மேம்பாட்டுக்கு செலவு பண்ணுவாங்க. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான ஒரு பெக்யூலியரான கேள்வி. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சாங்க? ரொம்ப முக்கியம். வெரி குட். ஆப்ஷன் ஏ 2வது 5 ஆண்டு திட்ட காலம். ஸோ ஃபஸ்ட் என்னது? 51லேருந்து 56 வரைக்கும் வரும். அடுத்து 56லேருந்து 60, 61 வரைக்கும் வரும். இடையில 59ல் தான் இதை பற்றி பேசியிருப்பாங்க. சரியா? எந்த ஆண்டு பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில் மத்திய அரசாங்கம் திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை ஆரம்பித்தது? பல்வந்த் ராய் மேத்தாவோட வருஷம் என்னது? வெரி குட். 57. பல்வந்த் ராய் மேத்தா தான் ஃபஸ்ட்டு. அடுத்து 1960 வாக்கில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குள் எத்தனை சதவீத இந்திய மக்கள் கொண்டு வரப்பட்டனர்? 1960க்குள்ளேயே. நூறாவது கேள்வி. இதற்கான பதில் 90% மக்கள். சரிங்களா? அடுத்து 101. இந்திய அரசாங்கம் 1977ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? 57 பல்வந்த் ராய் மேத்தா. அப்போ 77 யார்? அடுத்த மேத்தா யார்? வெரி குட். ஆப்ஷன் பி அசோக் மேத்தா. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இப்படி கூட கேள்வி வரும். 3 அடுக்கு முறை மட்டும்தான் கேட்டாங்கல்ல, இப்படியும் கேள்வி வரும். சரிங்களா? ஆப்ஷனை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடணும். ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 1989இல் கீழ்காணும் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றாமல் போனது. இதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்னது? 73, 74 சட்ட திருத்தம் வந்தது. இதுவும் ரொம்ப முக்கியம். எது? வெரி குட். 63, 64வது சட்ட திருத்தம். 63 கொடுக்கல, 64 கொடுத்துருங்க. அதை போட்டுருணும். ராஜீவ்காந்தியை அதை கொண்டு வரதை ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அது மாநிலங்களவையில் நிறைவேறாமல் போயிருக்கும். கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9(9)A-வில் இரு பகுதிகளை இணைத்தது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 9(9)A இந்த இரு பகுதிகளையும் இணைத்த சட்ட திருத்தம் எது?
மேலேருந்து அதை தான் பார்த்துட்ருக்கோம். வெரி குட். ஆப்ஷன் பி 73 74வது சட்ட திருத்தம். 73 74வது சட்ட திருத்தம். சரிங்களா? 72வது சட்ட திருத்தம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அது வந்து திரிபுரா மாநிலத்தோட இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க இல்லையா, பழங்குடியினர்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு சட்ட திருத்தம். ஆனால் 73 74 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து 104வது கேள்வி. 1 ஹவருக்கு மேலே ஆச்சு, முடிச்சிடலாம். இன்னும் அதிகபட்சம் ஒரு 6-7 கேள்வி தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் மாநகராட்சி அமைப்புகள் கீழ்காணும் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது? ஆரம்பத்தில் மாநகராட்சி அமைப்புகள் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது? மாகாணம் 3 எந்த மாநகரம் இருக்கு? இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான். சென்னை மாகாணம், மும்பை, கொல்கத்தா. ஆணையர் என்பவர் கீழ்கண்டவற்றுள் எதன் தலைமை நிர்வாகி ஆவார்? ஆக்சுவலாக அந்த கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான். ஏன்னா நகராட்சியில் இருக்கிற ஆணையரையும் நகராட்சி ஆணையர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மாநகராட்சி ஆணையர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறான ஒரு எப்படி சொல்லுது, எப்படி வேணாலும் நம்ம பதில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த பாயிண்ட்டை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 11th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆணையர் என்பவர் கீழ்கண்டவற்றுள் எதன் தலைமை நிர்வாகி, அதாவது மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி ஆணையர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவர் யாராக இருப்பார்? ஒரு IAS அதிகாரியாக இருப்பார். சரிங்களா? அடுத்து 106வது கேள்வி. மாநகராட்சியின் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆக்சுவலாக அது இதில் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாநகராட்சியின் தலைவரின் பதவிக்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி வரும்? அந்த மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? நிலைக்குழுனா ஓராண்டு. ஸோ மேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியின் தலைவர் மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம், அவர் 5 வருஷம். சரிங்களா? அடுத்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியம். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது? 73 74வது சட்ட திருத்தம் 2 3. சரிங்களா? என்ன வருஷம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1994. 94 தான் உருவாக்கப்பட்டது. 92ல் அந்த சட்ட திருத்தம் வந்திருக்கும். 94 தமிழ்நாட்டில் வரும். ஸோ அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷன் 94 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 108வது கொஸ்டின். 74வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தோன்றியவை அல்ல: மாநில அரசுடன் வருமான பகிர்வு, சீரான தேர்தல் நடத்துதல், பெண்கள் மற்றும் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் ஒதுக்கீடு செய்தல், 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பை உருவாக்குதல். ஸோ இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். 3 அடுக்கு உள்ள உள்ளாட்சி அமைப்பை உருவாக்குதல். ஸோ இதை கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து மாநகராட்சி ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநகராட்சி ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநகராட்சி ஆணையர் யார்? கலெக்டர். அவரை ஒரு மாநகராட்சிக்கு எத்தனை வருஷம் போடுவாங்க? வெரி குட். ஆப்ஷன் பி 3 வருஷம் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் மாற்றுவாங்க, இடம் மாற்றுவாங்க, போஸ்டிங் மாற்றுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசி கொஸ்டின் 110வது கொஸ்டின். நகராட்சிகளில் எத்தனை உறுப்பினர்கள் வரை அரசாங்கம் நகர சபைக்கு நியமிக்க முடியும்? ஒரு நகராட்சியில் உறுப்பினர் இருப்பாங்களா, நகராட்சி உறுப்பினர்கள், அவரை எத்தனை உறுப்பினர்கள் வரை அரசாங்கமே நியமிக்க முடியும் அவங்களோட ஆட்களை? வெரி குட். ஆப்ஷன் பி 3. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெக்குலியரான கொஸ்டின், புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறை 73வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் வரும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 110 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? டைம் வேறு உருப்பட்டதாகிடுச்சு. ஸோ எல்லாம் பொறுமையாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சில பேர் இண்டிவிஜுவலாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய டெலிகிராம் நம்பர்லாம் கொடுத்துருப்பேன். ஓகேம்மா. ஓகே. தேங்க்யூ.